அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்பறையில் ஏ என்பது எக்ஸ் அளவு கொண்ட பக்கமுள்ள கனச்சதுரம், பி என்பது எக்ஸ் என்னும் ஆரம் கொண்ட கோளம். ஏயின் கன அளவுக்கும் பியினுடைய கன அளவுக்கும் இடையுள்ள விகிதம் என்ன அப்படிங்கிறத நம்ம 4 ஆப்ஷனில் கண்டுபிடிக்க போகிறோம். கனச்சதுரத்தினுடைய கன அளவு வாய்ப்பாடு நமக்கு தெரியும், ஏ கியூப். கோளத்தினுடைய கன அளவு 4/3 πr கியூப். அப்போ ஏ என்பது கனச்சதுரம்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த கனச்சதுரத்தினுடைய பக்க அளவு நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, எக்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது பக்க அளவு நம்ம எக்ஸ்ன்னு எழுதிக்கிட்டோம். பி என்பது ஒரு கோளம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த கோளத்தினுடைய ஆரம் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, எக்ஸ் அளவு ஆரம்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதனுடைய ஆரம் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய பக்கம் ஏ ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஏயினுடைய கன அளவுக்கும் பியினுடைய கன அளவுக்கும் இடையே உள்ள விகிதம் என்னங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ஏயின் கன அளவு முதல்ல கொடுத்துருக்குறாங்க, அதனால் அதை தான் நம்ம எழுதணும். அப்போ கனச்சதுரத்தினுடைய கன அளவு ஏ கியூப் இஸ்டு பியினுடைய கன அளவு கோளத்தினுடைய கன அளவு 4/3 πr கியூப். இப்போ இந்த ஏ கியூப் பதில் நம்ம ஏக்கு பதில் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எக்ஸ் கியூப் இஸ்டு 4/3 π ஆருடைய மதிப்பு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ எக்ஸ் கியூப். இந்த எக்ஸ் கியூப்புக்கும் இந்த எக்ஸ் கியூப்புக்கும் கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 1 இருக்குது. நம்ம இதை கிராஸ் பெருக்கல் பெருக்கணும் அப்படின்னோம்னா அந்த 1 கீழே 1 இருக்குதாப்புல வச்சுக்கிடுங்க. பெருக்கணும்னா 3 இஸ்டு இதை கொண்டு அங்கே பெருக்கினீங்கன்னா 4/. அப்போ நம்ம கணக்கில் ஏ என்ற கனச்சதுரத்தினுடைய கன அளவுக்கும் பி என்ற கோளத்தினுடைய கன அளவுக்கும் இடையே உள்ள விகிதம் 3:4 π. ஆப்ஷன் ஏ சரியான விடை. நன்றி, வணக்கம்.